ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் சேனலில் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ அங்கே வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஃபோட்டோலேருந்து இந்த ஃபோட்டோ அநேகமாக கோடி ரோட்ஸோட மூவிங் ஷூட்டிங்கில் உள்ளதான். பட் எந்த மூவியில் உள்ளதுன்னு தெரில. ஸோ ஏன்னா இப்போ கோடி ரோட்ஸ் நிறைய மூவியில் கமிட்டடான ஆனதுனால ஸோ நிறைய ஒரு இதில் இருக்காரு. குறிப்பாக ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் உள்ள லுக்கு பார்த்தீங்கன்னா வேறு. ஸோ இதுவும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதுவும் வேறு படத்தில் உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது. ஸோ உங்களோட கருத்தை கம்மலை தட்டி விடுங்க. ஸோ அடுத்ததாக இந்த ஒரு பிக்கப் பார்க்குறீங்க. ஸோ இதை பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம WWE சூப்பர் ஸ்டார். ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த வித்யுத் ஜம்வால். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ அதை கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி போட்டிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு புது பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஸோ போட்டிருக்காரு. ஸோ இது வந்து அவருடைய அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவியில் உள்ளது தான். ஏன்னா வித்யுத் ஜம்வால் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவியில் தான் இருக்காரு. ஸோ அந்த மூவியில் ஒர்க் பண்ணப்போ ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ பயங்கரமாக க்ளோஸான சீக்வன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்தோம்னா உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி கமலை தட்டி விடுங்க. ஸோ இது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் நம்ம இந்தியா ஃபேன்ஸுகளுக்கு வேறு லெவலில் இருக்கும். அதாவது இந்தியா ஃபேன்ஸ் அண்ட் WWE பார்க்குற ஃபேன்ஸுகளுக்கு உண்மையிலே இந்த ஒரு பிக்கு மறக்க முடியாத நினைவாக இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம சினேஷன் லீடர் ஜான்சனாவை பற்றி தான். ஸோ ஜான்சனா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸோ எஜ்ஜோட ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ குறிப்பாக இப்போ ஜான்சனா அவரோட ரிட்டர்ன்மெண்ட்டாக அறிவிச்சிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட லாஸ்ட் ரன்னில் இருக்கார். ஸோ குறிப்பிட்ட ரெஸ்லர்ஸ்ட்டோ மட்டும் தான் அவரோட லாஸ்ட் ரன்னை பண்ண முடியுது. மற்றபடி அவரோட லெஜெண்டரி சக ரெஸ்லர்ஸ் கூடலாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான டைம்கள் இல்லை. ஸோ இப்போவே திக்கத்தோட 80% அவரோட லாஸ்ட் ரன் கம்ப்ளீட் ஆகிடுச்சான். ஸோ மீதி ஒரு 20% தான் இருக்குது. ஸோ அந்த 20%த்தில் ஸோ கண்டிப்பாக அவரால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூடவே மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இப்போ ஜான்சனா அவரோட லேட்ரோ மேட்ச்லேயே நிறைய பேர்த்த ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. சடன்லி ஸ்பியர் அடிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு யார் கூடலாம் மேட்ச் பண்ணணும்னு ஆசையாக இருக்குதோ ஸோ அவங்களுடைய ஒரு சில ஃபினிஷர்ஸ் ஒரு சில சிக்னேச்சர் மூவை வந்து யூஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரிபியூட் கொடுக்குறாரு. ஸோ குறிப்பாக AJ ஸ்டைல் கூடலாம் மேட்ச் நடக்காதுன்னு நினைங்க. ஸோ அதனால தான் அவர் ரீசெண்ட் டைமில் நடந்த கிளாஸ் இன் பாரிஸில் அவர் ஸ்டைல்ஸ் கிளாஸே போட்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ எஜ் வேறு நம்ம போட்டி கம்பெனியான AEW இருக்கிறதுனால ஸோ அவரு கூட கண்டிப்பாக மேட்ச் பண்ண முடியாது. பட் ஜான்சனாக்கு அவரோட லாஸ்ட் ரனில் எஜ்ஜாக இருக்கிற மாதிரி நினச்சாரு என்னன்னு தெரியல. ஸோ இன்ஸ்டாகிராமில் அவருக்கும் ஒரு ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டை தட்டிவிடுங்க. ஸோ அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் கிடாக இருக்கிறாங்கல்ல. ஸோ நான் வந்து நிறைய அப்டேட் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ அது நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அது எல்லாமே இவங்க சில இதை ஷேர் பண்ணுற ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கல் அண்ட் சோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ அவங்க வந்து நம்ம ஷான்கி இருக்கார்ல, இந்தியாவை சேர்ந்த ஷான்கி ஃபார்மர் WWE சூப்பர் ஸ்டார். ஸோ அவரையும் வந்து இன்டர்வியூ பண்ண போகிறாங்களாம். ஸோ அது இன்டர்வியூ பண்ணி ஸோ அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே வெளியிடுவாங்க. ஸோ அதில் பார்த்துக்கலாம் ஷான்கி என்ன மாதிரி WWE பற்றி கழுவி ஊற்றிருக்காரு இல்லை நல்ல விஷயங்கள் ஏதாவது பேசியிருக்காருன்னு சொல்லி. ஸோ அடுத்ததான் நம்ம நிக்கி பெல்லா அண்ட் ப்ரீவ் பெல்லாவோட பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்த நாளாம். ஸோ அதை வந்து நிக்கி பெல்லா, ப்ரீவ் பெல்லா, அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பங்கமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக சமீபத்தில் வந்து நம்ம AJ ஸ்டைலோட பையன் வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து ஸோ அவர் வந்து அதாவது அவரோட அப்பாவான AJ ஸ்டைல் வந்து WWE புக் பண்ணுறாங்க தெரியுமா. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ குறிப்பாக எங்கள் அப்பா வந்து ஸோ Triple H வந்து ஒழுங்காகவே புக் பண்ணல. ஸோ ரொம்பவும் மரியாதை குறைவாக பார்த்தீங்கன்னா அவரை புக் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஸோ AJ ஸ்டைலோட பையன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது உண்மையானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை தான். ஸோ இப்போ ஒரு சில டாமினிக் மஸ்டீரியோ கூட ஸ்டோர் லைன் பண்ணுறது கொஞ்சம் பரவாயில்ல. பட் AJ ஸ்டைலோட ப்ரைம் வந்து ஸோ அந்த 2017, 16, 18 ஸோ அந்த 3 இடங்களில் தரமாக இருந்த மனுஷன். ஸோ அவரை இப்போ வந்து குறிப்பாக AJ ஸ்டைல் வேறு இந்த ஒரு வருஷம் தான் WWE இருக்க போகிறான்னு நினைக்கிறேன். பட் அவருக்கான ஒரு லாஸ்ட் ரன் மாதிரியும் எதுவும் கொடுக்கல. ஜான்சனாவை கண்டுக்கிட்ட மாதிரி இவரு கண்டுக்கிடலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இப்போ AJ ஸ்டைல் வந்து ரொம்ப மொக்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுதான் அவரோட பையனும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் WWE பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா
இப்போ WWE வந்து ஸோ பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா ரீசெண்ட் டைம்ல நல்லா சொதப்புனாங்க. ஸோ அதுக்கு இப்போ பரவாயில்ல. காரணம் என்னன்னா இப்போ ஜான்சனா, சிஎம் பங்க், ஏஜேலி, பிராக் லெஸ்னர், ரோமன் ரைன்ஸ் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ WWE வரவே மாட்டாங்கன்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ வந்து கலக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற எரா 2013 ஒரு மாடர்ன் வெர்ஷன் 2.0 வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பொழிக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அடுத்ததாக ஃபைனலி வந்து ஏஜேலி WWE ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ வந்ததோட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வேறு இன்ஸ்டாகிராமு சோஷியல் மீடியாலெலாம் பரவிடுச்சு. ஸோ அதாவது அவங்க வந்து இப்போ WWE அஃபிஷியலி கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஏஜேலி வந்து சிஎம் பங்கோட ஸ்டோர் லைனில் மட்டும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்க இதுக்கு மேலே WWEல ஒர்க் பண்ண போகிறாங்க. ரெகுலர்லி பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காண்டி அவங்களுக்கு கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா சைன் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டாங்க. ஸோ ஓகே, இதை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா சும்மா வந்து இப்போ சிஎம் பங்கோட ஸ்டோர் லைனில் மட்டும் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கான்ட்ராக்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எப்படி நம்ம சில ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக ஒரு மேட்சுக்காண்டி வந்து சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் வந்து ஒரு மேட்ச்சில் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. இதுக்கு மேலே ஏஜேலையும் சக ரெஸ்லர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க. பட் அந்த கான்ட்ராக்ட் எத்தனை வருஷத்துக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது வெளியே யாருன்ட்டு இன்னும் சொல்லலை, வெளியே வரல. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பிக்கை பாருங்க. ஸோ 2015 கடைசியாக ஏஜேலி ஃபைட் பண்ணிட்டு போன ஃபிசிக்கும் ஸோ இப்போ இவங்க 2025 ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷம் டிஃபரன்ஸில் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஃபிசிக்கும் பாருங்கள் லிட்டரலாக வந்து ஸோ அப்படியே தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியல. ஈவன் அவங்களோட அந்த ஆப்ஸ் இருக்குது தெரியுமா, 6 பேக்ஸ் மாதிரி அந்த ஷேப்பு கூட அப்படியே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை செதுக்கி தான் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக 2023 நம்மளோட சிஎம் பங்க் ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ 2025 ஏஜேலியும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ 2 வருஷத்தில் இவங்க வந்து ரிட்டர்ன் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ குறிப்பாக சமீபத்தில் நடந்த பெரிய ரிட்டர்ன்ஸை விட ஸோ இவங்க 2 பேரும் ரிட்டர்ன் ஆன அந்த வீடியோஸ் இன்டர்நெட்டில் இருக்குல்ல. ஸோ அந்த வீடியோஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வியூஸு, லைக்கு, கமெண்ட்டு, ரியாக்ஷன்ஸ்ன்னு சொல்லி ஸோ இவங்க 2 பேர்த்தோட ஸோ அந்த பாப்பு தான் ஹையஸ்ட் வியூஸ் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஒரு பெஸ்ட் இன் த வேர்ல்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மனைவி 2 பேரும் சேர்ந்து வேறு லெவலில் இந்த லெவலில் கரிசமா பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அவங்களோட அவுரவெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல தெரிவிடுங்க. ஸோ அடுத்ததாக ஃபைனலி வந்து இப்போ நிக்கி பெல்லா அண்ட் ஏஜேலி WWE ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ இதோட இவங்களுக்கு ஒரு ட்ரீம் மேட்ச் வேறு இப்போ ஒரு ஃபேன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது நிறைய ரெஸ்லிங் ஃபேன்ஸோட ஒரு ட்ரீம் மேட்ச்னு சொல்லலாம். ஸோ அந்த ட்ரீம் மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க நம்ம நிக்கி பெல்லா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏஜேலியும் நிக்கி பெல்லாவும் வந்து இப்போ WWE ரிட்டர்னில் இருக்கும். பட் வந்து நம்ம அவங்க பேர் எது உண்டு ப்ரீ பெல்லாவும் பேஜும் ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னா ஸோ நம்ம நினச்ச ட்ரீம் மேட்ச் நடக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஆள் என்ன மேட்ச் டிமாண்ட் பண்ணியிருக்காருன்னா ஏஜேலி அண்டு ப்ரீ பெல்லா விசிஸ் நிக்கி பெல்லா அண்டு பேஜுக்கான ஒரு டேக் டீம் மேட்சாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் மேட்சாக கருதுனாரு. ஸோ இந்த மேட்ச் நடக்கணும்னா ஸோ இன்னும் 2 பேர் ரிட்டர்ன் வர வேண்டி இருக்குது. ப்ரீ பெல்லாவும் வரணும். ஸோ அதேமாரி பேஜும் ரிட்டர்ன் வரணும். ஸோ வந்தால் இந்த மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ப்ரீ பெல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி நீங்கள் நம்ம பேஜ் வந்து வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. பட் WWE தான் அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணால் மேபி வரலாம். வந்தால் இந்த மேட்ச் மேபி நடக்கலாம். ஸோ அடுத்ததாக ஏஜேலி ரிட்டர்ன் வந்ததோட அவங்க வந்து ரிங்கில் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் முடிச்சுட்டு ஸோ ரேம்பில் போயிட்டு இருக்கணும். சடன்லி திரும்பவும் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸோ என்ட்ரன்ஸ் அது வரைக்கும் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் சிஎம் பங்கு கிட்ட கேட்டு நான் மூமெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி திரும்பவும் ரிங்கில் வந்து மூமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி வந்து அது ட்ரிபிள் ஹெச் தான் சொல்லியிருக்காராம். ஸோ இது உன்னோட மூமெண்ட். ஸோ நீ வந்து அதை போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ண மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ட்ரிபிள் ஹெச் என்ன ரிங்கில் வந்தால் சொன்னார் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற எல்லா அதாவது கேமராமேன்லாம் இருப்பாங்க தெரியுமா. ஸோ கேமராமேனு ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சில டெக்னீஷியன்ஸ் ஸோ அதுக்கப்புறம் ரெஃப்ரீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் கம்யூனிகேஷன் பண்ணுவார். ஸோ அவங்கக்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஏஜேலி வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களும் வந்து நம்ம ஏஜேலிட்டே ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க.